ம், எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா லக்ஷ்மிய பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கு மனிஷா. எதுக்கு ஆண்டி? எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் நல்ல குணம் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஆனா லக்ஷ்மிக்குள்ள மட்டும் அவளுடைய உடம்பு முழுக்கவும் இருக்கு. இந்த அளவுக்கு நல்ல மனசுள்ள பொண்ணு நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஒவ்வொருத்தரும் அவங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனா லக்ஷ்மி தன் கூட இருக்கிறவங்களோட நல்லதுக்காக யோசிப்பா. அவ எதிரியாவே இருந்தாலும் அவளை பாராட்டணும்னு தோணுது மனிஷா. ஆண்டி ப்ளீஸ். லக்ஷ்மி ரொம்ப நல்லவளா இருக்கலாம், மகாராணியா கூட இருக்கலாம். ஆனா ஏன் முன்னாடி மட்டும் பாராட்டாதீங்க. எனக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பத்துக்கிட்டு எரியுது. சரி சரி சரி, இதுக்கப்புறம் மித்ராவுக்கும் லக்ஷ்மிக்கும் இருக்கிற பந்தத்தை எப்படி அறுத்தெறியலான்னு யோசி. ஜெய்தேவ், இப்ப மனிஷாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, லேசா அடிபட்டிருக்கு, நல்லாதான் இருக்கா. மனிஷா அம்மா இறந்ததுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. நாம் என்னம்மா செய்ய முடியும்? அந்த கடவுளோட ஆசீர்வாதம் அனந்தாக்கு அவ்வளவுதான் இருக்கு போல இருக்கு. அந்த கடவுள் எழுதுற தலையெழுத்தை நம்மளால மாற்ற முடியாதுல்லம்மா. பாட்டி, லக்ஷ்மி எங்க? லக்ஷ்மி எங்கடா வீட்ல இருந்தா? அவ உங்கூட தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. என்ன, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அவ வீட்டுக்கு வரலையா? அவ வீட்டுக்கு வரலையே. இப்ப நந்தன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேக்ஸிமம் ஷேர்ஸ் என் பேர்ல தான் இருக்கு. அப்படின்னா நந்தன் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி மேல முழு அதிகாரமும் இப்ப என்னோட கையில மட்டும்தான் இருக்கு. இது எல்லாம் எங்க 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாதே, இந்த உலகத்துக்கே தெரியணும்ல. அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட். கூடிய சீக்கிரத்துல இன்னும் நிறைய விஷயங்களை வெளியிட போறேன். ஆனா இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு நியூஸை தான் வெளியிடுறேன். இல்ல, இது எல்லாமே போய். அந்த பிரவீன் மிட்டல் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். நீ சொல்றது கூட உண்மையா இருக்கலாம்டா. ஆனா அவன் இவ்ளோ தைரியமா பிரஸ் மீட்டை வச்சு இந்த விஷயத்த சொல்றான்னா இதெல்லாம் பொய், ஏமாத்து வேலைன்னு எப்படி நினைக்கிறது மித்ரா? இல்ல டாட், லக்ஷ்மி எதுக்கு அப்படி செய்ய போறா? லக்ஷ்மி நம்ம முதுகுல குத்துற காரியத்தை எதுக்கு செய்ய போறா? கண்டிப்பா அந்த பிரவீன் மிட்டல் தான் ஏதோ பிளான் பண்ணி இந்த பிரஸ் மீட்டை வச்சிருக்கணும். லக்ஷ்மி வந்தாதான் இது உண்மையா பொய்யான்னு தெரிய வரும். ஆனா அண்ணி சைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட காட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணா. ஆஃப் கோர்ஸ், அந்த பிரவீன் மிட்டல் சுயநலவாதி. அவனுக்கு வேண்டியதை நிறைவேற்றிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவான். எவ்வளவு கேவலமான விஷயமா இருந்தாலும் அதை செய்வான். அவன் சொல்றத நான் கண்மூடித்தனமா நம்ப மாட்டேன். லக்ஷ்மி கிட்ட பேசுற வரைக்கும் எது உண்மை எது பொய்ன்னு என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. I love you. I love you. I love you. நீங்க இல்லன்னா நான் இல்லன்னு எனக்கு தெரியுங்க.
எப்பவும் நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் தலையெழுத்துல என்ன இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட வாழ்க்கை முழுக்க எப்பவுமே நான் உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். லக்ஷ்மி வா. அச். அச். ஐயோ என்னங்க, இனிலாம் என்னால முடியாது. நான் தான் அப்பவே சொன்னல லக்ஷ்மி, கோல்டு போகணும்னா ஆவி பிடிச்சே ஆகணும். வா வான்னு. அச். வா. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. லக்ஷ்மி என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரியும் போது என் மனசு அது 1000 தடவை ஞாபகப்படுத்துது. ஹலோ. லக்ஷ்மி ஏதோ உங்க வீட்டுக்கு வந்தாளா? வரலையேங்க. ஓ வரலையா? சரி சரி ஓகே. ஹலோ, என் மருமக உன் வீட்டுக்கு வந்திருக்காளாமா? வரலையேங்க. ஓ வரலையா? சரி சரி. டேய் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லண்ணா. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழிய சொல்லணும்னு தோணுது. மதம் பிடிச்ச யானைய அடக்கவும் முடியாது, படி தாண்டி போன பொண்ண பிடிக்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்க போனானே தெரியாத லக்ஷ்மிய பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதோட தேடிக்கிட்டும் இருக்கீங்க. நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க தேவயானி? நம்மளோட கம்பெனிய நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு அட்ரஸே இல்லாம ஓடி போன அந்த லக்ஷ்மிய பத்தி தான் பேசுறேன். என்ன சொல்றீங்க மாம்? கோடிக்கணக்கான கம்பெனி ஷேர்ஸை வித்துட்டு இன்னும் எந்த மூஞ்சியை வச்சுட்டு இங்க வருவான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அவ்வளவு பணத்தை அவ கையில பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த வீட்டோடைய மருமகளா இங்க இருப்பான்னு எல்லாரும் எப்படி நம்பிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் எந்த உலகத்துல இருக்கீங்க?